ஓம் சாந்தி. இன்றைய முரளி பார்த்தீங்கன்னா, இன்றைய முரளியில் பாபா தன்னுடைய பார்வையை நாலா பக்கம் செலுத்துகிறாரு. செலுத்தும்போது அவருக்கு தெரிய வருது, திருப்தி மணியாக மின்னி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் தான் தெரிகிறாங்க. திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறதே நம்மளுடைய ஸ்திதி ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையை எட்டணும் அப்படிங்கிறதுக்காக. டூயிங் இருக்குது, பீயிங் இருக்குது. டூயிங்கிறது வேற, பீயிங்கிறது வேற. செய்யறதுங்கிறது வேற, ஆகிறதுங்கிறது வேற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம திருப்தியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வேற எந்த ஒரு நிலையும் அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பாபா இந்த உயர்ந்த ஸ்டேஜ் திருப்தியை பற்றி சொல்றாரு. திருப்தி மணி அப்படின்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாத நிலை. இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சை என்ற வித்யாவே அங்கே இல்லை, அவித்யாவாயிடுச்சு. ஆசைங்கிறது என்னன்னு தெரியாத நிலை. அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. சரி, எந்த மாதிரியான ஆசை இருக்காது. ஆத்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குஷி இருக்குது, அதாவது ஆத்மாவனுடைய ஊட்டச்சத்து. நம்ம இந்த ஒரு குஷியை, சந்தோஷத்தை நம்ம வெளியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மனிதர்கள் மூலமாக, பொருட்கள் மூலமாக. நம்மளுடைய உண்மையான நிலையான அந்த குஷியானது மனிதர்களையோ இல்லை பொருட்களையோ டெம்பரரியாக மனிதர்கள் அது சார்ந்து ஆயிடுச்சு. அதாவது ஒன்று இருந்தால் தான் ஒரு மனிதர் மூலமாக தான் கிடைக்கும். ஒரு பொருள் வந்தால் ஓகே சந்தோஷம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சார்ந்ததாகத்தான் நமக்கு வாழ்க்கையில் ஆகிப்போச்சு இந்த காலத்தில். இந்த நம்ம திருப்தி நிலை, திருப்தி மணியாக ஆகும்போது அந்த ஒரு சப்போர்ட்டு எல்லாமே அங்கே முடிஞ்சு போயிடுது, ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பிறகு என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்குது, பொருளாகட்டும், சரீர ரீதியான தேவைகள் இருக்குது அப்படின்னா அதற்கான தேவைகள் அது வேற. நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், இச்சா மாத்திரம் வைத்தானா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது. நம்ம எந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறதில்ல. நம்ம சரீர நிர்வாகத்திற்காக செய்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சேம் காரியமும் அதே முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம காரியம் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய இன்டென்ஷன் அங்கே மாறிடுது. முதல்ல இன்டென்ஷன் ஆசை இருந்தது, பேர், புகழ், சந்தோஷம், மன அமைதி அப்படின்ற ஏதாவது ஒரு ஆசை அங்கே இருந்தது. ஆனால் இப்போ எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஆசையற்ற நிலையில நம்ம காரியம் செய்யறோம். ஏன்னா நான் திருப்தி மணி ஆயிட்டேன். நான் எல்லா காரியத்தையும் சந்தோஷமா தான் செய்யறேன். ஆனா எந்த ஒரு ஆசையும் இல்லாத நிலையில செய்யறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் குஷியாக சாப்பிட்றேன், குஷியாக சமைக்கிறேன், குஷியாக வேலை செய்யறேன், எல்லாமே குஷியில செய்யறேன். ஆனா இன்னொன்னு குஷி ஆகிறதுக்காக, குஷி அடைகிறதுக்காக காரியம் செய்யறேன், சந்தோஷத்துக்காக ஒரு காரியம் செய்யறேன். இப்ப சமையல் பண்றாங்க, சமைச்சிங்க, அது யாராவது சூப்பரா இருந்து அப்படின்னா ரொம்ப குஷி ஆயிடுச்சு. வேலைக்கு போறீங்க, அங்க ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால அச்சீவ்மெண்ட் அங்க கிடைச்சிருச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதனால ஏதாவது ஒரு பொருளை சார்ந்தோ, மனிதரை சார்ந்தோ, இல்லை ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸை சார்ந்தோ நமக்கு குஷி அங்கே சார்ந்திருக்கு. ஏதோ ஒன்று சார்ந்தது அங்கே குஷி கிடைக்குது. இது ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணம், குஷியா இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அது நம்ம ஒரு விஷயத்தை சார்ந்து அதை வச்சுக்கிட்டோம். குஷி அப்படிங்கிறது பாபா என்ன சொல்றாங்க, அது ஒரு சத்து மருந்து, சத்துணவு, டானிக் மாதிரி. பாபா அதனால திருப்தியை பத்தி சொன்னாங்க. திருப்திங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா திருப்தியான ஆத்மா எல்லா பிராப்திகள்லையும் நிறைஞ்சிருக்கும். அதனால நிறைஞ்சிருக்கனால அவங்க ஆசையே இருக்காது. ஆசை என்றால் என்னன்னு தெரியாத நிலையில ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்காங்க, எல்லா பிராப்திகளையும் நிறைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆசை இல்லை. எல்லா பிராப்திகளும் என்னென்ன, அவினாஷி பாபாட்ட இருந்து, அவினாஷி அழியாத தந்தையிட்ட இருந்து அழியாத கஜானாக்கள் கிடைக்குது. அது ஞானத்தின் கஜானாவா இருக்கலாம், சக்திகளின் கஜானா, குணங்களின் கஜானா, ஆசீர்வாதத்தின் கஜானா, இந்த மாதிரி எல்லா கஜானாக்களும் நமக்கு பாபாட்ட இருந்து கிடைக்குது. பாபாவும் அங்க அவினாஷியா இருக்காரு, அழியாதவரா இருக்கிறாரு. அதனால அவர் கொடுக்கக்கூடிய கஜானாவும் அவினாஷியா இருக்குது, அழியாததாக இருக்கு. அவினாஷி கஜானாக்களுக்கு நம்ம அதிகாரியா இருக்கக்கூடிய காரணத்தினால அதை எந்த ஆத்மா அடைஞ்சிருக்கோ அவங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க, திருப்தி மணி ஆயிடுறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, சுற்றுப்புற சூழ்நிலையில கூட அதனுடைய பிரபாவம் பரவுது. ஒரு திருப்தியான ஆத்மா இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா நீங்களும் சாந்தமாயிருவீங்க, திருப்தி ஆயிருவீங்க. அது அப்போ சூழ்நிலையில பரவிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம்.
சில ஆத்மாங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்லேருந்தே தெரிஞ்சிடும் அந்த ஆத்மா காலியாக இருக்குது அப்படின்ட்டு. எப்படி தெரியும்? அவங்க எல்லாரையும் கவர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முன்னாடி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க காலியாக இருக்குன்னு அர்த்தம். காலியாக இருக்கிறவங்க தான் குறை குடம் தான் கூத்தாடிட்டு இருக்கும், நிறைய கூட அமைதியாக இருக்கும். ஆனால் திருப்தியான ஆத்மா அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு, ஃபுல். அவங்களுடைய மனதினுடைய பாடல் வேணும் வேணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய மனதினுடைய பாடல் எல்லாமே அடைஞ்சிட்டேன், எதை அடையணும் அதை அடைஞ்சிட்டேன். நிறைய பேருக்கு வேணும் வேணுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது, யாருக்கு அவங்களுக்கே தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், ரொம்ப எல்லாருடைய அட்டென்ஷனும் என் மேலே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, சுட்சமான ஆசை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வியாதி வந்துருச்சுன்னா அவங்க வியாதியிலேருந்து சரியாகிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. இன்னும் வியாதியாகவே இருக்கணும், வியாதிக்கு பீடிக்கப்பட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போலேருந்து வியாதி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சோ எல்லாரும் அவங்களே எப்படி நல்லா இருக்கிறியா, இந்த சாப்பிடு, உடம்ப பார்த்துக்க அப்படின்னு எல்லாரும் நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, எல்லாரும் என்ன விசாரிக்கிறாங்க. இது அப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். உடம்பு சரியாயிடுச்சுன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிலைக்கு போயிடுறாங்க. இது கூட எதனுடைய அடையாளம்? திருப்தி ஆத்மாவுடைய அடையாளம். திருப்தியான ஆத்மாவுடைய அடையாளம் கிடையாது. அவங்களுக்கு அட்டென்ஷன் மட்டும் இல்லை, அன்பு கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. இது எல்லாமே ஆத்மாவுக்கான தேவையான ஒரு சத்துணவு. அதனால சரி நான் சரியாகாமல் இப்படியே இருக்கிறேன், அப்போ இன்னும் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கூட தெரியாது, சப்கான்சியஸ் அவங்கள செய்ய வைக்கும் அவங்களுக்கு தெரியாமலே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சமஸ்காரங்கள் சூட்சுமத்தில் இருக்குது, நமக்கு தெரியாது. அப்புறம் காலி எம்டினஸ் அப்படின்ற வெறுமை நிலை அப்படின்னு ஒரு சமஸ்காரம் இருக்குது. இந்த மாதிரி ஆத்மாக்கள் எப்பவுமே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுலே இருப்பாங்க. அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க திருப்தியான ஆத்மா இல்லை. யார் திருப்தியான ஆத்மாவோ அவங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாருலேருந்து விலகி போயிடுவாங்க அப்படி கிடையாது. எல்லாரும் கூட இருப்பாங்க, எல்லாரும் கூட சந்தோஷமா எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க நிறைஞ்சிருப்பாங்க. அந்த நிறைந்த நிலை அந்த சூழ்நிலையை பாதிப்பை ஏற்படுத்துது, அதாவது நல்ல பிரபாவத்தை ஏற்படுத்துது. திருப்தியான ஆத்மானா அவங்க எடுக்கிறவங்க கிடையாது, கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய சங்கத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க கூட நிறைந்த நிலையை அனுபவம் பண்ணுவாங்க. அவங்க காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி கிடையாது. யார் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாருமே வேலை செய்ய, அவங்க கூட தான் இருக்கணும், அவங்க கூட தான் காரியம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே வருவாங்க. அதனால எல்லாரும் விருப்பப்படுவாங்க, எனக்கு நான் இவங்க கூட தான் சேவையில் இருப்பேன், இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா சூட்சமாக சப்டில் ரூபத்துல அந்த ஆத்மா கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒரு பிராப்தி கிடைச்சிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அது நம்மளை அவங்க பக்கம் இழுக்கும். அதனால யாருக்கிட்ட இந்த ஞானத்தினுடைய செல்வம், குணங்களுடைய செல்வம், சக்திகளுடைய செல்வம் நிறைஞ்சிருக்கோ அவங்க பின்னாடி இந்த ஸ்தூலமான பணமாகட்டும், பொருட்களாகட்டும், இல்லை மதிப்பு மரியாதை, பொசிஷன் எல்லாமே அவங்க பின்னாடியே வந்துடும் தானாகவே. இது கூட பார்த்தீங்கன்னா கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம். அவங்க சூட்சும ரீதியாக நிறைந்து இருக்கும் பொழுது ஸ்தூலமான பொருட்கள் கூட அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுது. அதனால பாபா சொன்னாங்க இன்னொரு விஷயம், அந்த திருப்தியான ஆத்மா மேல சூழ்நிலையில என்னதான் நடந்தாலும் அவங்க அதுல பிரபாவப்பட மாட்டாங்க. அவங்க மேல அதனுடைய அசர் படவே செய்யாது, அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கூட ஏற்படாது. அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி வேற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கர்ம கணக்கு இருக்கு, வரும். 63 ஜென்மங்களுடைய சுமை இருக்குது. அதனால பலவித ரூபத்துல வரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், சாதகம் இல்லாத சூழ்நிலை ஆகட்டும், இல்லை புயல்களாகட்டும், சூறாவளி, இந்த மாதிரி ரூபத்துலலாம் வருது மாயா. ஆனால் அது எப்படி போயிடுச்சோ அதே போல அதுவும் போயிடும், அந்த ப்ராப்ளம்ஸும். அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், வந்தாங்க போனாங்க, அவ்வளோதான். திருப்தியான ஆத்மாவை பற்றி பாபா 2 அடையாளம் சொன்னாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சாட்சி நிலையில் இருப்பாங்க, சாட்சி பார்வையாளர்களாக இருப்பாங்க. சாட்சி நிலை அப்படின்னா யாரு பாபா சொல்லியிருக்காங்க, சாட்சி அப்படிங்கிற சீட்ல யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க ஒரு பொழுதும் அப்செட் ஆக மாட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தால் கூட அதை டிட்டாச் ஆகிட்டு பார்ப்பாங்க. இதுக்கு பாபா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. மிக்கி மவுஸ் ஷோ இருக்குது அப்படின்னா அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே போல் இந்த எல்லைக்கு பார்ப்பட்ட நாடக மேடையில் ஒரு மிக்கி மவுஸ் ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும்.
நம்ம கூட பார்த்துருக்குறோம், டாம் அண்ட் ஜெரி ஆகட்டும், மிக்கி மவுஸ் ஆகட்டும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேலே தான் அவங்க துரத்திட்டு தான் இருப்பாங்க, இன்னொருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா? அது புயல் தான், அது வந்து சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும், அது ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயமா தெரியும். இது வந்து என்னை அனுபவசாலி ஆக்கிட்டு இருக்கு, என்னை மேலே ஏற்றி விடுறதுக்கான ஏணிப்படியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். கூடவே இந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் வந்து பாபாவுக்கிட்ட நம்ம நெருக்கத்தில் கொண்டு போயிடும். பாபாவுடைய உதவி ஃபீல் ஆகும், பாபா இணைந்திருக்கக்கூடிய நிலை ஃபீல் ஆகும், பாபா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பாபா கூட இணைந்தே இருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆகும். கம்பைன்ட் ஆகிட்டேன். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது, அவங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்சி நிலையில் இருப்பாங்க, எந்த ஒரு அவங்க பாதிப்பும் இல்லாத நிலையில் இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபா சொன்னாங்க திரிகால தரிசி நிலையில் இருப்பாங்க, 3 கால ஞானியாக இருப்பாங்க. அவங்களுக்கு முதல் இடைக்கடையினுடைய ஞானம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க எந்த ஒரு சீன் அவங்க முன்னாடி வருது, அவங்களுக்கு அந்த 3 கால ஞானத்தையும் செஞ்சு கம்பேர் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. இது வந்து நாம் செஞ்ச பாஸ்ட் கர்மா அவனுடைய பலன் வந்திருக்கு, ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ பழசு ஒரு கணக்கு நம்மளை தேடி வந்திருக்கு. அப்போ நான் ப்ரெசண்டில் அதை எப்படி நான் டீல் பண்ணுவேன்? அன்பா அதை எதிர்கொள்கிறேனா, இல்லை வெறுப்போட எதிர்கொள்கிறேனா, இல்லைனா கோபத்தோட எதிர்கொள்கிறேனா, இல்லை அகங்காரத்தோட அதை எதிர்கொள்கிறேனா, இல்லைனா அது கருணை உள்ளத்தோட அதை நான் எதிர்கொள்கிறேனா, அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய எதிர்காலமாக மாறும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தினுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன கர்மம் செய்யறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நாளையானது நிச்சயிக்கப்படும். அவங்க ரோல் பிளே பண்ணவும் செய்யறாங்க, புருஷார்த்தமும் செய்யறாங்க, எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸும் பண்றாங்க. ஆனா திரிகால தரிசி அப்படிங்கிற சீட்ல செட் ஆயிட்டு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்க, பேசுறாங்க. அவங்க வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்லிட்டேன். நான் பொறுத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா பொறுத்துக்க முடியல. நான் லெட்கோ பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் லெட்கோ பண்ண முடியல. நான் அதை வந்து எடுத்துருக்க கூடாது, நான் வந்து அதை வந்து நானே போய் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நான் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்க கூடாது, ஒத்துருந்துருக்க கூடாது. அந்த மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கிடையாது. திருப்தியான ஆத்மா, முக்காலம் உணர்ந்த ஆத்மாவுக்கும் அவங்களுக்குள்ள பச்சாதாபமும் இல்லை, யார் மேல கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் எஜமானன் அப்படிங்கிற நிலையில இருந்து நான் என்ன பண்ணணும், சரி நல்லது, என்ன நடந்ததோ நடந்துருச்சு. 63 ஜென்மமா நம்ம மூலமா நிறைய தவறுகள் நடந்துருச்சு. அதனுடைய கணக்கு வழக்கு நம்ம முன்னாடி வரும். அந்த கணக்கு உடல் ரூபத்துல பேப்பரா வரும், பணத்தின் ரூபத்துல வரும். ஆனா சாட்சியா இருப்பாங்க, சாட்சியா இருக்கணும். கல்யாணக்காரி, இது நன்மையே அப்படின்னு நினைக்கணும். பாபா சொல்றாங்க, சங்கமிக பிராமணர்களுக்கு அக்கல்யாணம் அப்படிங்கிறது கிடையவே செய்யாது. எல்லாமே கல்யாணம், நன்மைதான். டிராமாவும் கல்யாணக்காரி, சங்கம யுகமும் கல்யாணக்காரி, சங்கமயுகம் கல்யாணக்காரி, பிராமணர்கள் எல்லாமே கல்யாணம், நன்மை. நத்திங் நியூ, எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசு, எல்லாமே ஆக்குரேட். அதனால இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி நல்லது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்ப இந்த நேரத்துல பாபாவுடைய ஸ்ரீமத் அனுசாரமாக என்னுடைய மனசு, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் என்னவாக இருக்கணும்? யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, அப்போ கூட நம்ம என்ன நினைக்கிறோம், சரி என்னுடைய மனசில் அவங்களுக்காக நான் என்ன எண்ணங்களை கொண்டு வரணும்? வித் ஸ்ரீமத் கருணை கொண்டு வரணுமா, இல்லை சுப பாவனை கொண்டு வரணுமா, இல்லை வெறுப்பு கொண்டு வரணுமா? அதனால எந்த ஒரு காட்சி வந்தாலும் நம்ம முன்னாடி, எந்த மாதிரியான சீன் வந்தாலும் அதில் வந்து அவங்க ஷேக் ஆக மாட்டாங்க, அதனுடைய பிரபாவத்தில் வர மாட்டாங்க. திரிகால தரிசி அப்படிங்கிற சீட்டில் செட் ஆகிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. அப்புறம் பாபா சொன்னாங்க, அதுக்காக 2 விஷயங்கள் வந்து திருப்தியான ஆத்மாக்களுக்கு வேணும், வரும், கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம், இன்னொன்று வந்து சம்பத்தி அப்படின்னாரு. 2 வார்த்தை. சம்பந்தம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து எப்படி ஆனாங்க, திருப்தி மணியா எப்படி ஆனாங்க? எல்லா சம்பந்தமும் பாபா கூட வச்சனாலதான் அவங்க திருப்தி மணி ஆனாங்க. அதனால எல்லா சம்பந்தமும் பாபா கூட, சர்வ சம்பந்தங்களையும் எல்லா சம்பந்தத்தையும் பாபா கூட வச்ச காரணத்தினாலதான் அவங்களுக்கு எல்லா பிராப்தியும் கிடைச்சது. அதனாலதான் அந்த ஆத்மா சம்பத்தி எல்லாம் நிறைஞ்சதா இருக்குது. எல்லா சம்பந்தமும் பாபா கூட, அது அப்பாவுடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, டீச்சர், ஃப்ரெண்டு,
திருப்தியை சத்குரு இருக்கிறாரு, வரதானங்களால நிறைக்கிறாரு, ஞான கஜானா கொடுக்குறாரு, சக்திகள் கொடுக்குறாரு, ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு, பரமாத்மனுடைய அன்பு, பரமாத்மனுடைய ஆசீர்வாதங்களால நிறைஞ்சிடுறோம், நிறைந்த ஆத்மாவாக மாறிடும். அப்ப சம்பத்திவான் ஆயிட்டோம். யார் சம்பத்திவானா, எல்லா தேவையான எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள இருக்கு, சம்பத்தி, எல்லா பொருட்கள், எல்லா சுகமும் இருக்கும் அப்படின்னாதான் ஒருத்தர் திருப்தியாக இருக்க முடியும். கூடவே எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க வெற்றியாளராக தான் இருப்பாங்க, அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. சதா விஜய் ஆத்மா அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது, எல்லா நேரமும் எனக்கு அனுகூலமாகவே இருக்கும் அப்படின்னு கிடையாது. அனுகூலம் இல்லாத சூழ்நிலை கூட நிறைய வரும். அதனால நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளே வரல அப்படி கிடையாது. பிரச்சனைகள் நிறைய வந்தது, நம்ம அதை வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பிரபாவத்துல வரல. நிர்பயமா இருந்தோம், நிர்விகனமா இருந்தோம், நிரகங்காரியா இருந்தோம், நிர்சங்கல்பமா இருந்தோம், சங்கல்பமே இல்லை, நமக்கு வரல. அதுக்கு பிறகு நான் என்ன காரியம் செய்யணுமோ அதை நான் செஞ்சேன், பாபாவனுடைய ஸ்ரீமத் படி நான் செஞ்சேன். அப்ப அந்த புயல் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்றலாக மாறிடுச்சு, பரிசாக மாறிடுச்சு. அதனால பாபா சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சார்ட்டை செக் பண்ணுங்க. பாபாவனுடைய ஆசை இருக்குல்ல, ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்டையும் பாபாவனுடைய ஆசை இருக்குது. பாபா நம்ம மேல என்ன ஆசை வச்சிருக்கிறாரு, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சதா வெற்றியாளராக இருக்கணும், பயம் இல்லாதவங்களா இருக்கணும், தடைகள் இல்லாதவங்கள, நிர்விகனமா இருக்கணும், எவரடியாக இருக்கணும். அதனால நீங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா பாபா அவினாஷி, அழியாதவர், அவர் கொடுத்த ஆஸ்திகளும் அழியாதது. அதனால நீங்க அதிகாரிகள் ஆயிட்டீங்க. ஒவ்வொரு குழந்தையுமே அதிகாரிகள் தான். பாபா குழந்தை ஆனாலுமே நம்ம அதிகாரிகள் ஆயிட்டோம். அதனால பாபா சொல்றாங்க, நானும் அவினாஷி, பாபாவும் அவினாஷி, அழியாதது, ஆஸ்தியும் அழியாதது, உங்களுக்கு அதிகாரமும் இருக்குது. அதனால உங்களுடைய வெற்றி கூட எப்படி இருக்கணும், பாபா கேட்கிறாரு, உங்க வெற்றி எப்படி இருக்கணும், சதா எப்பொழுதும் இருக்கணும், அப்பப்ப இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கல, நல்ல டீச்சர் கிடைக்கல, அப்புறம் டியூஷன் படிக்கிறதுக்கு என்கிட்ட பைசா இல்லை, அந்த மாதிரி, அதனால நான் அந்த மாதிரி மார்க் கம்மி ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா பாபா சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அவினாஷியான அழியாத தந்தை, கிடைச்சிருக்கிற ஆஸ்தியும் அதிகாரம் எல்லாமே அழியாதது. அவர் ரிசல்ட் எப்படி இருக்கணும், சதா வெற்றியாளராக இருக்கணும், சதா விஜயியா இருக்கணும். பாபாவுக்கும் பிடிக்காத விஷயம் இந்த உலகத்துல இருக்கு பாருங்க. பாபாவுக்கு என்ன பிடிக்காது, அப்பப்ப அப்படிங்கிற வார்த்தை சுத்தமா பிடிக்காது. அப்பப்ப வெற்றியாளர், அப்பப்ப அச்சலோடல், அப்பப்ப சாட்சி அப்படிங்கிற வார்த்தை பாபாவுக்கு பிடிக்கிறதே இல்லை. சதா சாட்சியா இருக்கிறேன், சதா வெற்றியாளனா இருக்கிறேன், சதா எவரடியா இருக்கிறேன். இந்த சதா அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருங்க, கீழே இன்னும் 2 கோடு போட்டுங்க. பாபா ஸ்திதியை விட அங்க முக்கியமா சொல்லல, சதா அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அண்டர்லைன் பண்ண சொல்றாரு. ஆல்வேஸ். ஏன்னா நமக்கு எப்ப வேணாலும் நம்ம கடைசி பேப்பர் வந்துடலாம், கடைசி நேரமா மாறிடலாம். அதனால பாபா எப்பவுமே செக் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. பாபா யாரு ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பழையவங்களா இருந்தாலும் சரி, புதியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல இருந்தாலும் சரி, பழைய ஆத்மாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வரதானங்களை கொடுத்துருக்காரு. ஏன் எப்படி கொடுக்குறாரு பாபா? ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதே பூர்வமாக என்னுடைய பாபா, மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபான்னு சொல்றாங்க, எந்த ஒரு காரியத்தை பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய மகாத்மாக்கள் இந்த உலகத்துல யாரு ரொம்ப பெரியவங்கன்னு சொல்றாங்களோ அவங்களால பாபாவை தெரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்க பாபாவை எதேச்ச பூர்வமாக என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லல. ஆனா இங்க பிராமண குழந்தைங்கள பாத்தீங்கன்னா அவங்க கடைசி குழந்தையாகவும் கூட இருக்கலாம், அவங்க வரிசைக்கடியாகவும் இருக்கலாம், வரிசைப்படியாகவும் லாஸ்ட் நம்பர்னே வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட அவங்க இதய பூர்வமாக மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, மறைமுகமா வந்திருக்கக்கூடிய பரமாத்மாவை பெரிய பெரிய ஆளுங்களால முடியல, ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, பகவான் இந்த பூமியில வந்துட்டாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ. ஏன்னா பகவானை பத்தி, கடவுளை பத்தி பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல பகவானுடைய சத்தியமான ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, இதே பூர்வமாக அதை ஏத்துக்கிறது, அவர் கூட எல்லா சம்பந்தமும் வைக்கிறது. அதனாலதான் பாபா சொல்றாங்க, என்னுடைய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நான் வரதானம் கொடுக்குறேன். யார் என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்களோ
அவங்களுக்கு இதே பூர்வமாக சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கு என்னுடைய எல்லா ஆஸ்தியும் உண்டு, எல்லா அதிகாரமும் நான் கொடுத்துட்றேன், வரதானங்களை எல்லாத்தையும். வரதானம் அல்லது பிளெஸிங்ஸ்னா என்னது? எந்த ஒரு விஷயம் வந்து கஷ்டப்படாம கிடைச்சிருச்சோ, திடீர்னு ஒரு 1,00,000 ரூபா கிடைச்சிருச்சுன்னா அது பிளெஸிங்ஸ் தான். கஷ்டமே படல. 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னா நமக்கு ஒரு மாசம் போதுமா, ஒரு வருஷம் வேணும்? அந்த மாதிரி நிலையில ஒரு செகண்ட்ல எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வரம் இல்லை, கஷ்டப்படாம கிடைச்சிருச்சு ஈஸியா. பிளெஸிங்ஸ் அப்படின்றது, வரதானம் அப்படிங்கிறது லிஃப்ட் மாதிரி. இப்போ நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு விஷயத்த நீங்க நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். வரதானங்கிறது பாபா சொல்றாங்க விதை மாதிரி. டெய்லி நம்ம முரளி கேட்குறோம், வரதானங்களை நம்ம அடையிறோம். ஆனா அதை வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதை தண்ணி ஊத்துறாங்க, அதை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு விதை இருக்கு அப்படின்னா அது வளர்ந்து மரமா மாறணும்ல, செடியா அது வளர்ந்து முளைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு தண்ணி வேணும், சூரிய ஒளி வேணும்ல. அதே போல எந்த ஒரு வரதானத்தையும் வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைவு கொடுக்குறோம், ஸ்மிருதியில கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். நம்ம நினைவுகள்ல அந்த வரதானத்தை வச்சிருக்கிறது. இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டேன் அப்படிங்கிறது இல்லை. இப்படி இன்னைக்குள்ள வரதானம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, பாபாவுடைய கை மற்றும் பாபாவுடைய துணை உங்க கூட இருக்கு அப்படின்ட்டு வந்தது இல்ல. நீங்க பாபா கூட கம்பைன்ட் ஆயிட்டீங்க, உங்க கை மேல அவருடைய கை இருக்கு, அல்ல அவர் கை மேல உங்க கை இருக்கு, ஸ்ரீமத் படி போயிட்டு இருக்கிறோம். அதனால அதனுடைய பலன் என்ன? அந்த குழந்தை யாரா இருந்தாலும் சரி அவங்க நிச்சயந்தா இருப்பாங்க, எந்த ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது, கவலை இருக்காது, கவலை இல்லாத மகாராஜாவாயிடுவாங்க. அதனால எந்த ஒரு வரதானமா இருந்தாலும் சரி, டெய்லி முரளியில நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுல விதியும் இருக்கும் சித்தியும் இருக்கும். வரதானம் அப்படிதானே, நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா இது கிடைக்கும், இந்த நிலையை அடைவீங்க. வரதானம் அங்க என்னவா இருக்குது? விதி இருக்குது, ஒரு விதி, நீங்க இப்படி பண்ணணும் அப்ப இதை அடைவீங்க. சித்தியும் இருக்குது. அந்த வரதானத்துல விதையும் இருக்கும், அதனுடைய பலனும் அங்க சொல்லப்பட்டிருக்கும். விதி அப்படின்னா நம்ம இப்போ வந்து பாபாவோட கையை பிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, கம்பைண்டா இருக்கிறோம், பாபா கையை பிடிச்சிருக்கிறோம். விதி என்ன? ஸ்ரீமத். ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கோம். உலகத்துல பாத்தீங்கன்னா பக்தியிலே ஆகட்டும் இல்ல பாபாவை நிறைய தடவை சொல்லியிருக்காரு நமக்கு, விதி சே சித்தி அப்படின்ட்டு. நீங்க விதிப்படி நடந்தீங்கன்னா அங்க சித்தி முக்கியம், கண்டிப்பா கிடைக்கும். சித்தி அப்படின்னா வெற்றி, வெற்றியினுடைய இன்னொரு வார்த்தை சித்தி. அந்த காரியத்துல அங்க நிறைவேறும். நீங்க என்ன இதுக்காக அந்த விதியோட நடந்தீங்களோ அது அங்க உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால இப்ப விதி, பாபா முதல் லைன்ல சொல்றது விதி. விதினா ஸ்ரீமத், அப்புறம் வெற்றி. விதிப்படி நடந்தீங்கன்னா அங்க வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது அங்க இம்பாசிபிள். வெற்றி கிடைத்தே தீரும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபா ஒரு வரதானம் சொல்லியிருந்தாரு, யார் வந்து பாபா கூட கம்பைண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு டபுள் சக்தி கிடைக்குது. அந்த டபுள் சக்தி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி அடைவாங்க அப்படின்னு ஒரு வரதானம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஃபலத்தா, வெற்றி அப்படிங்கிறது சித்தி ஆயிடுச்சு. புரியுதா? சித்தி நிறைவேறிடுச்சு, வெற்றி. விதி என்ன? கம்பைண்டா இருக்கணும், அது நம்ம முயற்சி பண்ணோம்ல, நம்ம கையில இருக்காது. நீங்க கம்பைண்டா இருந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிடும். ஆனா அந்த கம்பைண்டா இருக்க வேண்டியது யாரு? நம்ம உழைப்பு. அதனால பாபா சொல்றாங்க ஒரு வரதானம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா முதல்ல அந்த வரதானத்தை ஸ்மிருதியில வைங்க, நினைவுல வைங்க. இப்ப நீங்க கேட்கறது ஒரு விஷயம், கேட்குறீங்க, அதை நினைவுபடுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு விஷயம். அப்புறம் மற்றபடி அதை அடிக்கடி சிந்தனை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒரு விதையை வந்து நீங்க விதைச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அமிர்த வேலையில ஸ்மிருதியில கொண்டு வாங்க, நினைவுகள்ல கொண்டு வாங்க. ஏன்னா அமிர்த வேலையில வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு சித்தி வேணும், என்ன ஒரு விஷயத்துல நீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் கூட அந்த விஷயத்த அடிக்கடி நீங்க நினைவுல கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதாவே நீங்க மாறிடுவீங்க. ஈர்ப்பு விதி கூட சொல்றாங்களே உலகத்துல, அதே மாதிரிதான் இதுவும். அதனுடைய சொரூபமாகிறது அப்படின்னா அதுக்கு வெயில் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம், சூரிய ஒளி. இப்ப எல்லாரும் எடுத்த உடனே சொரூபமாக முடியுமா? சொரூபம்னா அதாவே ஆகிறது. பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அது சொரூபமாக முடியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் உங்களுக்குள்ள தெரியும் அந்த விஷயம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சொரூபத்துல கூட ஒரு நிறைந்த நிலை ஏற்படும்.
இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சுரூபம் ஆயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க எப்பவுமே பரமாத்மா கூட இணைஞ்சே இருக்காங்க, இவங்க எப்பவுமே எல்லாரும் மேலே நல்ல எண்ணங்கள் வச்சுருக்காங்க, இவங்க எப்பவுமே மலர்ந்த முகத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரிய வரும். இவங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆத்மாவை தான் பார்க்குது, இவங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஆத்மா ஃபீல் ஏற்படுது அப்படின்ட்டு, அதனால இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும். எப்படி அவங்க அந்த சித்தி நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த வெறும் நினைவுல மட்டும் வைக்கல, வெறும் நினைக்க மட்டும் செய்யல, அந்த விஷயத்தை அடிக்கடி ரிப்பீட் பண்ணாங்க. நம்ம ஸ்மரணை மட்டும் பண்றது இல்லை, நான் ஆத்மா அப்படி கிடையாது, நம்ம ஸ்மிருதியில உள் நினைவுல கொண்டு வரோம். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது, எப்படி ஸ்மிருதி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்திதி இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளுடைய நினைவுகள் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலை மாறிடும், அதுதான் இதனுடைய தமிழாக்கம். அப்புறம் எப்படி ஸ்திதி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி விருத்தி இருக்கும், அதாவது உள் உணர்வு. அப்புறம் எந்த மாதிரி உள் உணர்வு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய காரியமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால முக்கியமானது அங்கே என்ன ஆச்சு, ஸ்மிருதி, நினைவு. என்ன நினைவு இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்குது. அதனால என்னுடைய நினைவலைகளில் என்ன இருக்கு அதுதான் முக்கியம். அதனால நம்மளுடைய ஸ்மிருதி மூலமாக நம்மளுடைய திருஷ்டியும் மாறி போயிடுது. பாபாவனுடைய ஆசை இதுதான், டெய்லி பாபா மூலமாக வரதானங்கள் கிடைக்குது, அதை குழந்தைங்க டெய்லி யூஸ் பண்ணி அதை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அச்சா, ஓம் சாந்தி. பாதி கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு, மீதி கிளாஸை அடுத்த இதில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.